சவுர் குகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்கள் வந்து பாக்குறாங்க, எப்படியும் பிடிச்சிடலாம், எப்படியாவது அவங்கள பிடிச்சிருவோம், உள்ள ஆள் இருந்தா பிடிச்சிருவோம், தங்குறதுனா இங்கதான் தங்க முடியும் ஒரு இடம்னு சொல்லி அந்த காஃபிர்கள் வந்து பாக்குறாங்க. அங்க பக்கத்துல சிலந்தி வலை கட்டி, சிலந்தியெல்லாம் இப்ப ஒரு வருஷ கணக்கானாதான் வலை கட்டும், ஆனால் இவங்களை பாதுகாக்கிறதுக்காகவே சிலந்தி அல்லாஹுடைய கட்டளை இப்படி வலை கட்டி காலடி தடத்தில் சத்தம் கேட்குது, கீழே குகைக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க, காலடி சத்தம் கேட்குது. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் வந்துட்டாங்க, நெருங்கிட்டாங்க. அந்த நேரத்துல சொன்ன வார்த்தை என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே யூஸ் பண்ற வார்த்தை, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நமக்கு என்ன சோதனை வந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த வார்த்தை லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நமக்கு அப்படித்தான் வாழ்க்கையில என்ன சோதனை, இதை விட பெரிய சோதனை வருமா? அந்த நேரத்துல கிடைச்சிருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு. அப்படி உயிரா வாழ்வா சாவாங்கிற அந்த கட்டத்திலும் கூட அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து ஒரே வார்த்தை லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா என்று சொன்னாங்க. அல்லாஹ் அந்த பாதுகாப்போடையே அவன் கூடவே இருந்து அவங்கள சேர்க்க வேண்டிய இடத்துல அழகான முறையில கொண்டு போய் சேர்த்தான். நமக்கும் இது ஒரு பாடம். எந்த சோதனை வந்தாலும் லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா.